ஆண்டாள் திருவடிகள் சரணம். திருப்பாவை 4வது பாசுரத்துக்கான காட்சி விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். மேகத்தை தூது அனுப்புறாரு காளிதாசர். கவி காளிதாசர் மேகதூதம்னு ஒரு காவியம் படைச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும். நம்ம தென்னகத்தை சேர்ந்த ஆண்டாள் நம்முடைய கோதை நாச்சியார் என்ன பண்றாங்க அப்படின்னா, மேக அரசன், மேகத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பர்ஜன்யன் அப்படிங்கிற மேகராஜனுக்கு ஆணையிடுறா. என்ன மாதிரி ஆணை அப்படிங்கிறது தான் இந்த காட்சியில, இந்த பாசுரத்துல நம்ம விளக்கமா பார்க்க போறோம். ஆழிமழை கண்ணா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாசுரத்துக்கான விளக்கத்தை காட்சி வடிவத்துல நம்ம பார்க்கலாம் வாங்க. கடலை கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கிற மாதிரி காட்சி அமைப்பு பண்ணியிருக்கேன். பாருங்க, நிறைய மீன்கள், கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஆழ்கடலை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே ஒரு கற்பனையில நீங்க பார்த்துக்கோங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமா திரண்டு கருநீரத்துல மேகமா அது இருந்து அதுக்கப்புறம் குளிர்ந்த காற்று பட்டோன்னு அப்படியே மழை பொழியும் இல்லையா? அப்போதான் இந்த நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பும். பச்சை புல்வெளி, இந்த ஆறு ஓடுது பாருங்க, ஆறுல நிறைய தண்ணி ஓட ஆரம்பிக்கும். இந்த வாட்டர் சைக்கிள்னு ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா? கடல் நீர் ஆவியாகி அது மேகமா திரண்டு இருக்கும். அது குளிர்ந்த காற்று பட்ட உடனேயே அது மழையா பொழியும். அப்போ பூமியில இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் அப்படியே நிறைஞ்சிரும். காக்கை சிறகினிலே நந்தலாலா அப்படின்ற பாடல்ல பாரதியார் என்ன சொல்லுவாரு, காக்காவுடைய கருப்பு நிறத்தை பார்த்தா எனக்கு கண்ணனுடைய நினைப்பு தான் வருது அப்படிங்கிறார் இல்லையா? அந்த மாதிரி கடல் நீர் ஆவியாகி மேகம் எப்படி இருக்குன்னா கரிய நிறத்துல இருக்கக்கூடிய கண்ணனை நினைவுக்கு கொண்டு வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றா. கரிய நிறத்தோடு மேகத்தை ஒப்பிடுகிறாள். கரிய நிறத்துக்கு கண்ணனை தான் உதாரணமா அவ எடுத்துக்கிட்டு சொல்றா. 4வது பாசுரத்துக்கான திவ்ய தேச பெருமாளாக இங்கே நம்ம திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி பள்ளி கொண்ட கோலத்துல இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். பத்மநாப சுவாமி கையில சங்கு இருக்கும், சக்கரம் இருக்கும் இல்லையா? அந்த சங்கை எப்படி சொல்றா அப்படின்னா, மேகத்துல இடி முழக்கம் கேக்குதான். அந்த இடி முழக்கம் எப்படி இருக்குன்னா சங்கு ஒலிக்கிற சத்தம் மாதிரி கேக்குது. பத்மநாபன் கையில இருக்கக்கூடிய சங்கு அவர் ஒலிக்க செய்தா என்ன சத்தம் வருமோ அந்த மாதிரி ஒரு இடி முழக்கமா கேக்குது மேகத்துல. அந்த வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்புகள் மாதிரி மழை அப்படியே வானத்திலிருந்து பொழியுதான். சரம் சரமா அப்படியே மழை துளிகள் பூமிக்கு வர்றதை பார்க்கும்போது அது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் போல தோணுது. பத்மநாபன் சுவாமியோடைய கையில இருக்கக்கூடிய சக்கரத்தையும் சங்கையும் ஒப்பிட்டு ஆண்டாள் அந்த இடி முழக்கம், மின்னல், இது போன்ற விஷயங்களை எல்லாம் அவ மின்னல் அப்படியே ஒரு வெட்டு வெட்டுது இல்லையா? அதை பளபளப்பான சக்கரத்துக்கு ஒப்பாக காட்டுறா. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகளோடு மழை துளிகளை அவ ஒப்பிட்டு காட்டுறா. ஆழிமழை கண்ணா அப்படிங்கிற பாசுரத்துல மேக அரசனுக்கு ஆணையிட்டு நீ நிறைய மழையை கொடுக்கணும், பூமி அப்படியே வளமா இருக்கணும், நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பிடணும் அப்படிங்கிறா. எதுக்காக அந்த நீர்நிலைகள் நிரம்பணும் அப்படின்னா, நாங்கெல்லாம் மார்கழி நீராடலுக்காக நாங்க குளத்தங்கரை ஆத்தங்கரைன்னு நாங்க போனோம்னா அது நிறைஞ்சு இருக்கணும். ஏன்னா நாங்கெல்லாம் மாதவனை வணங்குறதுக்காக போக போறோம், குளிச்சுட்டு போக போறோம். அந்த குளியலுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு நீர்நிலைகள்லாம் அப்படியே ததும்பி வழியக்கூடிய வகையில நீ அருள் புரியணும், வானத்திலிருந்து நீ அந்த மழைங்கிற கடாட்சத்தை கொடுக்கணும்ன்றா. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆழிமழை கண்ணான்னு சொல்றா இல்லையா? கருநிற மேகத்தோடு ஒப்பிடுறாங்கிறது ஒரு செயல். ஆயர்பாடி பெண்கள் குழந்தைகளுக்கு கல்வி அறிவு அந்த அளவுக்கு இல்லை. அதனால மேகத்துக்கு யார் அரசன், பர்ஜன்யன் அப்படிங்கிற அரசன் அப்படிங்கிறது தெரியாது. மழைக்கு யாரு அரசன், மழைக்கு உரிய தெய்வம் எது அப்படின்னு தெரியாது. அக்னிக்கு உரிய தெய்வம் எதுன்னு இப்படி தெய்வங்களோட பெயர்கள் எல்லாம் தெரியாது. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது கண்ணன் மட்டும்தான். அதனால இங்க மேகத்தை கண்ணனாக பாவித்து நீ நிறைய மழை தண்ணி கொடுக்கணும், நாங்கெல்லாம் உன்னை வணங்குறதுக்கு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவோம் இல்லையா? நாங்க நீராடணும்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய மழை நீரை கூட நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி மேக அரசனையே கண்ணனாக பாவித்து ஆண்டாள் இந்த பாசுரத்துல குறிக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும். இதுதான் இந்த காட்சி அமைப்பு. திருப்பாவை பாசுரம் 4. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில்
ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 4. ஒன்னித் திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடுலவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உன்னெக்கு நின்றுருகு யாமாட்டோம் நீயே வந்தெண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். பொருள்: ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே, இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண், அதெல்லாம் இருக்கட்டும், பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களையுடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்றாள். எழுப்ப வந்தவர்களோ, அடியே, உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல்தான் எண்ண வேண்டும். அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம். நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேளை இது. இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா? ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார். நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர். நன்றி.